பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? அவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சுன்னீமுக்கு போயிருக்கும்போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை ஜெபம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பாருங்கள், வந்தது எதற்காக? கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ போஜனம் பண்ண கேட்டுக்கொண்டாள். போஜனம் பண்ணும்படிக்கு எலிசாவை வீட்டுக்குள் அழைத்த ஸ்திரீ. உங்க வீட்டுக்குள்ள தீர்க்கதரிசிகளை காலெடுத்து வைத்திருக்கிறார்களா? அவர்களை நன்றாக போஷித்திருக்கிறீர்களா? பரிசுத்தவான்கள் காலெடுத்து வைத்திருக்கிறார்களா? அப்போஸ்தலர்கள் காலெடுத்து வைத்திருக்கிறார்களா? மேய்ப்பர்கள் காலெடுத்து வைத்திருக்கிறார்களா? உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்தவான் காலெடுத்து வைத்திருக்கிறாரா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் உங்க வீட்டுக்குள்ள காலெடுத்து வைக்கும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருளெல்லாம் கர்த்தர் விரட்டி விடுகிறார். உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியாத சில இருள் இருக்கும், உங்களுக்கே தெரியாத சில சத்துரு இருக்கும், நீங்களே அறியாத ஒரு மந்திரம் சூனியம் இருக்கும், உங்களுக்கே தெரியாத ஒரு பலவீனம் இருக்கும். ஆனா பரிசுத்தவான் காலெடுத்து வைக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஐவகை ஊழியத்தில் இருக்கிற அப்போஸ்தலரோ தீர்க்கதரிசியோ மேய்ப்பரோ போதகரோ கிருபை பெற்ற மனுஷன் காலெடுத்து வைக்கும்போது கர்த்தர் அதை முறித்து போடுகிறார், கர்த்தர் அதை உடைத்து போடுகிறார். கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறத நான் காண்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறதை காண்கிறேன். உங்க வீட்டை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்க வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம் புறப்பட்டு போகிறது. உங்க வீட்டின் அறைகளுக்குள்ளெல்லாம் ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க வீட்டின் அறைகளுக்குள்ள ஒரு அக்கினி புறப்பட்டு போகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. இன்றைக்கு உங்கள் வீடு அபிஷேகப்பட்ட வீடு மாத்திரமல்ல, சராசரி ஜனங்கள் உள்ளே வரும்பொழுது உங்க வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை உணரணும், உங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரசன்னத்தை உணரணும். அப்படிப்பட்ட ஒரு வீடாக கர்த்தர் மாற்றுகிறார். பரிசுத்தவான்கள் தங்குகிற ஒரு வீடு. Glory to God. பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்கிற வீடு, பரிசுத்தவான்களை உபசரிக்கிற வீடு. உங்க வீட்டை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும். மலபுரா சீக்கடா தியாந்த லகதனா. உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஸ்ரீதேவிங்கிற பேரை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். உங்கள் வீட்டை கட்டி இருக்கிற கட்டுகள் முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அற்புதங்களை காணட்டும். பிறந்தநாள் திருநாள் கண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் I command it be healed in Jesus name. Receive it in Jesus mighty name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.